அன்புடைய கோவை எஸ்கேபிசி டாடலிலிருந்து பேராசிரியர் கந்தசாமி பேசுகிறேன். நாம் நம்முடைய சேனலிலே பக்தி இலக்கிய பிரிவிலே அபிதாபி அந்தாதி பிரிவுகளை பாடல்களை தொடர்ந்து வழங்கி வந்திருக்கிறோம். இதுவரை 30 பாடல்களை வழங்கியிருக்கிறோம். அத்தோடு இப்போது நவராத்திரி காலம் என்பதால் நவராத்திரி பாடல்களில் பாரதியார் பாடிய திருமகள் பாடல்களை, குறிப்பாக திருமகள் பாடல்களை அபிராமி அந்தாதி போல தனியே என்று அந்தாதிகள் என்றெல்லாம் பழைய தமிழ் நூல்கள் இருக்கின்றன. ஆனால் அவைகளெல்லாம் மிக அரிய நூல்கள். இப்போது பாரதியார் பாடிய பலரும் அறியப்படாத லக்ஷ்மி பாடல்களை நான் வழங்கி வருகிறேன். கடந்த 2 பதிப்பிலேயும் லக்ஷ்மி பிரார்த்தனை என்ற பாடலையும் லக்ஷ்மியினுடைய துதி என்று பாரதியார் பாடிய பாடலையும் பார்த்தோம். இப்போது திருமகள் என்று அவரே தலைப்பிட்டு பாடிய திருமகளை வாழ்த்தி வணங்கி மன்றாடி தன்னுடைய வறுமையை போக்க வேண்டுகின்ற பாடலை பார்க்கலாம். வாருங்கள். இது திகஸ்ர ஏகதாளம் என்ற தாளத்திலே இதை பாட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவரவர்களுக்கு தெரிந்த ராகத்திலும் தாளத்திலும் பாடுவது ஒன்றும் தவறில்லை. நவராத்திரி வழிபாடே அதற்காகத்தான் நாம் கொண்டாடி வருகிறோம். ஆகவே இந்த நவராத்திரி வழிபாட்டு பாடல்களில் 3 பத்திகளாக கொடுக்கப்படுகின்ற இந்த பாட்டினுடைய முதல் பத்தியை நாம் இப்போது பாடி பரவசமடையலாம். நித்தம் உனை வேண்டி நினைப்பதெல்லாம் நீயாய், பித்தனை போல் வாழ்வதிலே பெருமையுண்டோ திருவே, சித்தம் உறுதி கொண்டிருந்தார் செய்கையெல்லாம் வெற்றி கொண்டே உத்தம நிலை கொள்வார் என்றே, உயர்ந்த வேதம் உரைப்பதெல்லாம் சுத்த வெறும் பொய்யோடி, சுடர்மணியே திருவே மெத்தமயல் கொண்டு விட்டேன் மேவிடுவாய் திருவே என்பது முதற் பாடல். ஆகவே உன்னையே நினைத்து பித்தனாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய செல்வங்கள், என்னுடைய ஏழ்மையும் வறுமையும் தீரவில்லை. சித்தம் உறுதி கொண்டிருந்தார். சித்தத்திலே நல்ல உறுதியுடைப்பவர்கள் செய்கின்ற செய்களெல்லாம் வெற்றியடையும் என்று உயர்ந்த வேதங்களெல்லாம் உரைப்பதெல்லாம் சுத்த வெறும் பொய்யோடி, வெறும் பொய்யாய் பழங்கதையாய் போனதா? ஏனென்றால் பாரதியாரை போல மிக ஏழ்ம நிலையிலே வாழ்ந்தவர் யாரும் கிடையாது. ஆகவே அவர் எப்படி குடிப்படுகிறார்? வேதங்கள் சொல்வதெல்லாம் பொய்யா, சுடர்மணியே திருவே திருமகளே மெத்தமயல் கொண்டு விட்டேன் மெய்விடுவாய் திருவே, உன்னையே கிட்டத்தட்ட நான் சரணடைந்து விட்டேன். ஆகவே என்னை வந்து காப்பாற்றி அருள்வாய் என்று வேண்டுகிறார். 2வது பாடலிலே உன்னை அன்றி இன்பம் உண்டோ உலகமிசை வேறே, பொன்னை வடிவென்றுடையாய் புத்தமுதே திருவே, மின்ன ஒளிதரு நன்மணிகள் மேடை உயர்ந்த மாளிகைகள், வண்ணம் உடைய தாமரை சேர்மணிக்குளம் உள்ள சோலைகளும் அன்னம் நறுநெய்யாலும் அதிசயமாய்த் தருவாய், நின்னருளை வாழ்த்தி நன்றாய் நிலைத்திருப்பேன் திருவே. உன்னை தவிர வேறு வணங்குவதற்கு உடைய உலகமகா இன்பமுடைய தெய்வம் எது வேறேனும் உண்டா? பொன்னை வடிவு என்று உடையாய், பொன் போன்ற திருமேனியை உடைய திருமகளே லட்சுமி தேவி, புத்தமுதே பார்க்கடலை கடையும் போது தோன்றிய அமுதம் போன்றவளே, மின்ன ஒளிதரு நன்மணிகள், நவமணிகள், மாட மாளிகைகள், வண்ணமுடைய தாமரை சேர் மணிக்குளங்கள், சோலைகள், அவையெல்லாம் மேற்பட்ட செல்வ பெருஞ்செல்வங்கள் அல்லாமல் அன்னம் நறுநெய்யாலும் அதிசயமாய்த் தருவாள். நாள்தோறும் பசிப்பிணியாற்றுகின்ற அன்னத்தையும் சேர்த்து தருவாய்
நின் அருளை நன்றாய் வாழ்த்தி நிலைத்திருப்பேன் திருவை. இதிலே இந்த வண்ணம் என்பது நிறம். வண்ணமுடைய தாமரை சென்றால் செந்நிறமுடைய தாமரை சேர். இங்கே சிவப்பு என்று பொருள் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே மூன்றாவது பாடியை பார்த்து விடலாம். இப்போது அந்த 19ஆம் நூற்றாண்டு காலத்தில் செல்வங்களாக கருதப்பட்ட பல்வேறு செல்வங்களை பெருமகளிடம் வேண்டுகிறார் பாரதியார். ஆடுகளும் மாடுகளும் அழகுடைய பரியும் வீடுகளும் நெடுநிலமும் விரைவினிலே தருவாய். ஈடு நினைக்கோர் தெய்வமுண்டோ எனக்கு உன்னை அன்றி சரணமுண்டோ. வாடிடும் நிலத்தை கண்டு இறங்கா மழையினை போல் உள்ள உண்டோ. நாடுமணி செல்வமெல்லாம் நன்கருள்வாய் திருவே. பீடுடைய வான்பொருளே பெருங்கழியே திருவே என்று பாரதியார் உருகி பாடுகிறார். இங்கே பரி என்பது குதிரை. அந்த காலத்திலே ஆடு மாடுகளோடு சேர்த்து குதிரையும் ஒரு செல்வமாகவே கருதப்பட்டது. வீடுகளும் நெடுநிலமும் விரைவினிலே தருவாய். ஆகவே இருப்பதற்கு வீடும் நிலங்களும் இவை முதலிய செல்வங்கள் எல்லாவற்றையும் அவள்தானே தர வேண்டும். ஈடு நினைக்கினுக்கு ஒரு தெய்வம் உண்டோ. உன்னை தவிர வேறு தெய்வத்தை இங்கே நினைக்க முடியுமா? உன்னையன்று எனக்கு வேறு ஏறும் சரணுண்டா. வாடிடும் நிலத்தை கண்டு இறங்கா மழையினை போல் உள்ளமுண்டோ. வாடுகின்ற நிலத்தை போல் மழை இறங்காமல் போய்விடுமா? அப்படியொரு உள்ளத்தோடாய் இருக்கிறாய் என்றெல்லாம் கேட்டு நாடு மணி செல்வமெல்லாம் நன்கருள்வாய் திருவே. பீடுடைய வான்பொருளே பெருங்கழியே பெருவே என்று மகாகவி பாரதி பாடி முடிக்கிறார். இந்த பாடலை நாம் நவராத்திரி காலத்திலே நாம் பாடு மகிழும்போது நமக்கும் இந்த பெருஞ்செல்வங்களாம் உண்டாகும் என்று நாம் நம்புவோம். வணக்கம், நன்றிகள். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.